Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் சிமிலி உருண்டை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது ராகி வச்சு செய்கிற ஒரு ஸ்நாக்ஸு. என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு ராகி மாவு வந்து ஒரு 1/4 கப் எடுத்துக்கிறோம். இது இனிப்பாக தான் நம்ம செய்ய போகிறோம். சால்ட் வந்து அதனால் ஒரு பிஞ்ச் அளவு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி அதை வந்து நம்ம பிணைஞ்சிக்கணும். ரொம்ப வரவரனும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டராகவும் இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் பார்த்து அளவாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு சாஃப்ட் மாவு பதத்துக்கு அதை பிணைஞ்சி வச்சுக்கிறோம். ஒரு பேனில் நெய் வந்து விட்டுக்கோங்க. அது பேன் ஃபுல்லாக கோட் பண்ணிடணும். இதுக்கு வந்து நம்ம ஆயில் சேர்க்குறத விட நெய் சேர்த்தோம்னா ரொம்ப மணமாகவும் இருக்கும், சத்தும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் கொஞ்சோண்டு எடுத்து வாழை இலையில் தட்டி கூட இதில் போடலாம். ஆனால் நான் வந்து இப்படியே அந்த பேன்லேயே வந்து நான் பண்ணுறேன். அந்த பேனோட சைஸுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொஞ்சம் நெய் விட்டு அதை வந்து நம்ம குக் பண்ணணும். இது குக் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் எல்லா பக்கமும் அது வந்து நல்லா வேகணும். அதுக்காக தான். ராகி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து சீக்கிரம் வெந்த மாதிரி இருக்கும், பட் உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து ஸ்லோவாக தான் வேகும். அதனால கொஞ்சம் பொறுமையாக இதை வந்து நம்ம குக் பண்ணணும். இப்போ ஒரு தடவை நம்ம அதை திருப்பி பார்க்கலாம். இப்போ ஒரு 4 மினிட்ஸில் வந்து எனக்கு அந்த கீழ்ப்பாக்கம் வந்து நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. ரொம்ப கருப்பாகக்கூடாது. ராகி வந்து குக் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஏன்னா அது வந்து வேகும்போது வேறு ஒரு கலரில் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் உங்களுக்கு அந்த வித்தியாசம் வந்து நல்லா தெரியும். ஸோ எல்லா பக்கமும் நம்ம வந்து திருப்பி போட்டு கொஞ்சம் நெய் விட்டு மறுபடியும் நம்ம வந்து அதர் சைடு வந்து குக் பண்ணுறோம். இது வந்து நம்ம புட்டு மாதிரி கூட நம்ம செய்யலாம். ஜென்ரலாக வந்து இந்த ராகி மாவு வந்து கொஞ்சம் ஈரப்படுத்திட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியும் பண்ணலாம், இந்த மாதிரியும் செய்யலாம். இது வந்து நெய்யும் சேர்த்து குக் பண்ணுறதுனால ரொம்ப மணமாக நல்லாயிருக்கும். அதனால் இந்த மெத்தட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நான் எப்போயுமே இந்த மாதிரி தான் இதில் வந்து செய்வேன். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புட்டு மாதிரி கூட நம்ம அவிச்சு கூட செஞ்சுக்கலாம். அப்படி செய்யும்போது நெய் வந்து அதுக்கப்புறமா புட்டு மாதிரி அவிச்சதுக்கப்புறமா நெய் வந்து ஆட் பண்ணிப்போங்க. இப்போ பாருங்கள், அது நான் 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஈவன் நான் வந்து அதை பிரேக் பண்ணி பார்க்கும்போது உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணணும். ஏன்னா வேகலைன்னா அது வந்து நல்லா இருக்காது. இப்போ அந்த வெந்த ராகியை வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம். இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம பிரேக் பண்ணிக்கிறோம். பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ஜாரில் போட்டு ஒரு 5-6 பல்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு புட்டு எப்படி இருக்குமோ அந்த பதத்துக்கே வந்து நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புட்டு மாதிரியே வந்துடுச்சு. இதுவும் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கால்சியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எலும்பு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிலக்கடலை வந்து ஆட் பண்ண போகிறேன். இதையும் நான் வந்து குறைன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப வந்து நைஸாக அரைக்க வேண்டாம். அந்த கடலை வந்து ஒரு அரை கடலையாக இருந்தால் கூட அதை சாப்பிடும் போது நல்லா தான் இருக்கும். வெல்லம் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். இன்னும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கருப்பு எள்ளு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல வாசனையும் கொடுக்கும். கருப்பு எள்ளு வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ கருப்பு எள்ளு பிடிக்காதவங்க ஒயிட் சுகர் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு ஏலக்காய் 1-2 போட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதுக்கு வந்து ஒரு மணத்தை வந்து கொடுக்கும். அதுக்காக தான். இது வந்து எள்ளே உங்களுக்கு வந்து நல்ல மணமாக இருக்கும். அதனால் நான் ஏலக்காய்லாம் இதில் சேர்க்கலை. இதை வந்து நம்ம பால்ஸாக பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இதை ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஒரு 10 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 2 days 3 days வரைக்கும் நல்லா தான் இருக்கும். இது வந்து சம்மர் டைமில் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பிகாஸ் சம்மர் டைமில் உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகும். நம்ம ராகி வந்து எடுத்துக்கும் போது அது உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை தரும். சிறுதானியத்திலே வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்றது வந்து ராகி தான் சொல்கிறாங்க. நம்ம அடிக்கடி சம்மர் டைமில் வந்து இதை வந்து எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ராகி களி, ராகி கூழ் பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.